தெரிவு செய்யப்பட்ட பல நூல்களை வந்து அரபியில இருந்து பார்சி மொழிக்கு மொழிபெயர்க்கிறார். இந்த பயணம் தான் இமாம் ஹாமினேக்கு அவருடைய முன்மாதிரிகளில் ஒருவரான எகிப்திய சிந்தனையாளர் அறிஞர் சையத் குத்துபை வந்து அறிமுகம் செய்து. சையத் குத்துப் முன்வைத்த தனித்துவமான திருக்குர்ஆனின் தலைமுறை யூனிக் குர்ஆனிக் ஜெனரேஷன் பற்றிய பார்வையும், இஸ்லாமிய அழைப்பும், சமூக தூய்மைக்கான வழிகாட்டலும் இளம் ஹாமினே அவர்களுடைய மனதில் வந்து தீப்பொறி போன்ற உத்வேகத்தை வந்து ஏற்படுத்துது. ஸோ சமகால ஜாஹிலியா அப்படின்னு சையத் குத்துப் வந்து தன்னுடைய ஆக்கங்களில் வந்து எதை குறிப்பிட்டாரோ, எதை பற்றி விளக்கம் அளிக்கிறாரோ, அந்த ஜாஹிலியாவிற்கு எதிராக இடைவிடாத போராட்டத்தை முன்னெடுக்கவும் இதுவே அவருக்கு வந்து தூண்டுதலா அமைது. சையத் குத்துப் முன்வைத்து விளக்கிய இஸ்லாத்தில் சமூக நீதி, அதே மாதிரி மேற்கத்திய கலாச்சாரம் மீதான விமர்சனம், இஸ்லாமிய அரசு பற்றிய விரிவான தெளிந்த ஆழமான சிந்தனைகள், இதெல்லாம் வந்து இளம் ஹாமினேயினுடைய சிந்தனையில வந்து பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்துகின்றன. சோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா சையத் குத்துபினுடைய சிந்தனைகளை வந்து ஈரானுடைய கலாச்சார சொற்களஞ்சியத்தில் வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்தி அதை வந்து பொதுக்கூட்டங்களிலும் ரகசிய கூட்டங்களிலும் அவர் வந்து பேச தொடங்குறாரு. உதாரணமா ஒரு விஷயத்தை கூறலாம். அதாவது இமாம் சையத் அலி ஹாமினே தன்னுடைய ஒரு உரையில வந்து இப்படி சொல்றாரு: சையத் குத்துப் கூறியது சரிதான். இஸ்லாத்தின் தூண்கள் மீது நிறுவப்பட்ட ஒரு அரசாங்கத்தின் தாக்கம் என்பது ஆயிரக்கணக்கான புத்தகங்களை விட மேலானது. சோ இப்படி நம்ம சொல்றதுனால சையத் குத்துபினுடைய எல்லா சிந்தனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதல்ல. சையத் குத்துப் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிக்கலி ஒரு சுன்னி பின்புலத்திலிருந்து வராரு. இமாம் ஹாமினே வந்து ஷியா பின்புலம். சோ அப்போ பேசிக்கலி அந்த ஷியா பிரிவுக்கும் சுன்னா பிரிவுக்கும் மத்தியிலான அந்த கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக சையத் குத்துபுக்கும் இமாம் ஹாமினே அவர்களுக்கும் மத்தியில் நிலவத்தான் செய்கிறது. ஆனாலும் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. ஏன்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் ஒன்றுதான். சோ இதன் விளைவாக வந்து சையத் குத்துப் எழுதிய இஸ்லாமிய நிலங்களின் எதிர்காலம், சையத் குத்துபினுடைய தஃப்சீர் திருக்குர்ஆனின் நிழலில், அதே மாதிரி மைல்கற்கள், இந்த நூல்களை எல்லாம் அரபு மொழியிலிருந்து இமாம் ஹாமினே அவர்கள் வந்து பார்சி மொழிக்கு மொழிபெயர்த்துள்ளார். சோ இமாம் ஹாமினே வந்து தன்னுடைய கடைசி நாட்கள் வரை தன்னுடைய உரைகளிலும் பேச்சுகளிலும் சையத் குத்துப் அவர்களை மேற்கோள் காட்டுவதை தொடர்ந்து செய்தார். இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், மார்ச் 2024 காசா மீது இஸ்ரேல் நடத்திய இனப்படுகொலை போர் உச்சத்தில் இருந்தபோது பலஸ்தீனர்களுடைய மன உறுதி, தியாகம், இவற்றினுடைய அர்த்தம் குறித்து ஹாமினே வந்து ஆற்றிய உரையில திருக்குர்ஆனில் கலை நயமிக்க உருவகங்கள் அப்படிங்கிற சையத் குத்துபினுடைய புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை வந்து அவர் வந்து மேற்கோள் காட்டி பேசுறாரு. சோ இப்படி சையத் குத்துபினுடைய சிந்தனைகளையும் எழுத்துகளையும் வந்து அறிவுசார் உத்வேகத்தின் ஊற்றுகளாக கருதி அவற்றை வந்து திரும்ப திரும்ப அவர் வந்து மேற்கோள் காட்டிக் கொண்டே இருந்தார். காலனித்துவ எதிர்ப்பு இயக்கத்தையும் புரட்சிகர இஸ்லாமிய சிந்தனையையும் இணைக்க விரும்பிய இளைஞர்களுக்கு சையத் குத்துபினுடைய கருத்துக்களை கொண்டு சேர்க்கவும், அதே மாதிரி புகழ்பெற்ற சையத் குத்துபினுடைய திருக்குர்ஆன் விரிவுரையான திருக்குர்ஆனின் நிழலில் தஃப்சீரினுடைய சிந்தனைகள் வந்து ஈரானிய மக்களை சென்றடைவதற்குமான ஒரு பாலமாக சையத் குத்துபினுடைய புத்தக மொழிபெயர்ப்புகளை வந்து இமாம் ஹாமினே அமைத்தார். சையத் குத்துபினுடைய எழுத்துகள் வந்து இமாம் ஹாமினே அவர்களுடைய நேரடி மேற்பார்வையின் கீழ் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை, அதாவது IRGC பயிற்சி பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் வந்து சொல்கின்றன.